Hello, friends. Welcome back to another wonderful video. வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எப்படி அடையிறது? இதுக்கு பெரிய ஃபார்முலாலாம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தையை நம்ம கதை மூலியமாக பார்க்கலாம். த ஆர்ட் ஆஃப் ஆஸ்கிங். கௌதம் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங்கான இளைஞன். ஆனால் அவனுக்கு என்ன வேணுன்ற ஆசை இருந்தாலும் அதை எப்படி அடையணும்னு தெரியாமல் குழப்பத்திலே இருந்தான். அவனுக்கு ஒரு மென்டர் இருந்தார். அவரோட பேர் தான் மிஸ்டர் ராம். சார், எனக்கு வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் இருக்குது, ஆனால் அதை எப்படி அடையணுன்ற வழி எனக்கு தெரியல, இதை எனக்கு கைட் பண்ணுங்கன்னு கேட்குறான். ராம் சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன நோட் புக் எடுத்து அதில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எழுதுறாரு. அதை கௌதம் கிட்ட காட்டினார். அதில் பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஆஸ்க்குன்னு மட்டும் எழுதியிருந்தார். கௌதம்க்கு ஒரே குழப்பம். ஜஸ்ட் ஆஸ்க்குன்னு சொல்கிறீங்க, அவ்வளோதானா? எஸ் கௌதம், வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான கலையில் உண்டு த ஆர்ட் ஆஃப் ஆஸ்கிங். கேட்பதற்கான கலை. ஆஸ்கிங் இஸ் a மேஜிக் பட்டன். கேட்குறது ஒரு மேஜிக் பட்டன் மாதிரி கௌதம். அந்த பட்டனை நீ ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், உனக்காக ஒரு பெரிய மிஷினரியை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது எப்படி வேலை செய்யுதுன்னு நீ தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒர்க், தட்ஸ் இட். ஒரு சின்ன கதை. ஒருத்தங்கிட்ட ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கார் இருந்துச்சு. ஆனால் அவன் அதை ஓட்டவே இல்லை. ஏன்னா அவன் அந்த காரோட இன்ஜின் டயக்ராமை படிச்சுட்டு இருந்தான். சம் பீப்புள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்டடியிங் த ரூட்ஸ், அதர்ஸ் ஆர் பிக்கிங் த ஃப்ரூட். சிலர் வேறு ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருப்பாங்க, சிலர் பழத்தை பறிச்சிட்டு இருப்பாங்க. நீ பழத்தை பறிக்கிறவனாரு. கேட்குறது தான் பழத்தை பறிக்கிறதுக்கான முதல் படி. டு ஸ்டார்ட் த ப்ராசஸ். த ரியல் ப்ராப்ளம், ஃபெயிலியர் டு ஆஸ்க். நான் கேட்டால் எனக்கு கிடைக்குன்றதெல்லாம், அதாவது நான் கேட்டால் எனக்கு கிடைக்கலன்னா என்ன சார் பண்ணுறது? கௌதம், ரிசீவிங் இஸ் ஆட்டோமேட்டிக். அது ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உனக்கு கிடைக்கணுன்றது. இங்கே கிடைக்கிறது பிரச்சனையே இல்லை கௌதம், கேட்காது தான் பிரச்சனையே. ஃபெயிலியர் டு ஆஸ்க் மைட் பி த மேஜர் ப்ராப்ளம் ஹியர். நீ ஒரு நல்ல உழைப்பாளி, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் நீ ஒரு நல்ல கேட்பாளனா? நோ. போன வருஷம் முழுக்க நீ தினமும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச, ஆனால் உன் கோல்ஸ் என்னன்னு ஒரு சின்ன பேப்பர்லையாச்சும் எழுதி வச்சிருக்கியா? கண்டிப்பாக நீ எதுவுமே எழுதி வைக்கல. த ஓஷன் அண்ட் த டீஸ்பூன். ஒருவேளை எல்லாருக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையோ என்னவோ சார். நோ, அப்படி கிடையாது கௌதம். சக்ஸஸ் இஸ் நாட் இன் அ ஷார்ட் சப்ளை. வெற்றிங்கிறதுக்கு பற்றாக்குறையே கிடையாது இந்த உலகத்தில். அது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? சம் பீப்புள் கோ டு த ஓஷன் வித் அ டீஸ்பூன். சிலர் அந்த கடலுக்கு சிலர் அந்த பெரிய கடலுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்துகிட்டு போகிறாங்க. பிக்சர் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். கடலோட அளவை பார்க்கும்போது நீ ஒரு சின்ன டீஸ்பூனை தூக்கி போட்டுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன பக்கெட்டையாவது எடுத்துகிட்டு போகணும். உன் கனவுகள் பெருசாக இருந்தால் தான் நீ கேட்குறதும் பெருசாக இருக்கும். ஹவு டு ஆஸ்க் ப்ராப்பர்லி. ஓகே சார், நான் எப்படி சரியாக கேட்குறது சார்? இதுக்கு 2 வழி இருக்குது கௌதம். நம்பர் 1, ஆஸ்க் வித் இன்டெலிஜென்ஸ். சும்மா எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்காத. பி கிளியர், பி ஸ்பெசிஃபிக். என்ன கார், என்ன கலரில் வேணும், எப்போ வேணும், எவ்வளோ சீக்கிரம் வேணும், உன் கோல்ஸை நீ எவ்வளோ தெளிவாக விவரிக்கிறியோ அந்த அளவுக்கு அது ஒரு மேக்னெட் மாதிரி அது உன்கிட்ட இழுத்துட்டு வரும். அண்ட் செகண்ட், ஆஸ்க் வித் ஃபெய்த். இது ரொம்ப முக்கியம். பிலீவ் லைக் எ சைல்டு. ஒரு குழந்தை மாதிரி. பெரியவங்க ரொம்ப ஸ்கெப்டிக்காக இருப்பாங்க, அவங்க மனசில் 1000 சந்தேகம் இருக்கும். நீ ஒரு குழந்தை மாதிரி, நீ கேட்குறது உனக்கு கிடைக்கும்னு 100% நம்பு. ஸோ த ஃபார்முலா ஹியர் இஸ் மேக் பிளான்ஸ் லைக் அன் அடல்ட் அண்ட் பிலீவ் இன் தெம் லைக் அ சைல்டு. அண்ட் த லாஸ்ட் மெசேஜ் கௌதம், இதை ஒரு 90 days சேலஞ்சாக எடுத்துக்கோ. அடுத்து 90 நாளைக்கு உனக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக எழுது. அதை ஒரு குழந்தை மாதிரி நம்பு.
அதுக்காக உழ. 90 நாள் கழிச்சு பாரு, உன் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை நீ நீ நம்பவே மாட்ட. அந்த அளவுக்கு இருக்கும். பட் நீ இதை எப்போ வேணாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகலாம். பட் ஜஸ்ட் ட்ரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் கதை நமக்கு என்ன சொல்லுது இங்கே? நம்ம உழைக்கிறது மட்டும் போதாது, நமக்கு என்ன வேணும்னு நம்ம தெளிவாக நம்பிக்கையோட கேட்கவும் பழகிக்கணும். ஸோ கொஸ்டின் டு யூ கைஸ், இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன கேட்க போகிறீங்க? Just type it in the comment section and subscribe to the video. Thanks for watching, guys.